சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது. மக்கள் வணக்கம். இது சன்னலுக்கு வெளியே. சென்னை தி நகரில் கவிதை உறவு 54ஆம் ஆண்டு விழாமலர் வெளியீடு. கவிதை உறவு விருதுகள் 2026 மற்றும் கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் 79வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சான்றோர் பெருமக்கள் பெருமளவில் கலந்து கொண்ட இவ்விழாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த வார சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் காணலாம். வாங்க. கலைமாமணி கவியருவி தி.மு. அப்துல் காதர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். பல்முளைத்திட நெல்முனையால் கீறிவிட்டவள், நெஞ்சில் பாய் விரித்து கதைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தவள், பொய்யே எத்தனை முறை சொன்னாலும் பிள்ளையை நம்பிடுவாள், அந்த பிள்ளையின் நலனை வேண்டி எந்த கல்லையும் கும்பிடுவாள், அவள்தான் தாய். இது ஒரு அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவம் ஒரு சிறுகதைக்கான களம் என்று நான் நினைக்கிறேன். ஏர்வாடியாரோடு உரையாடினால் கவிதைக்கான, கட்டுரைக்கான அல்லது சிறுகதைக்கான களங்கள், கருக்கள் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ அற்புதமான மனிதர். இந்த கவிதை உறவு என்று வருகிற பொழுது ஒரு சமூக உறவு சார்ந்த விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் சக மனிதனுடைய உணர்வுகளுக்கு அவன் மதிப்பளிக்க வேண்டும். சக மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் உறவாக்கத்தினுடைய அடிப்படையாக வேறாக அமைய முடியும் என்று கருதுகிறேன். நிறைய உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் நிறைய இருப்பார்கள். இவர்களுடைய உணர்வுகளை பற்றி எத்தனை பேர் கவலைப்படுகிறார்கள்? உடல் குறைபாடு உடையவர்களை பற்றிய ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டு காட்டுகின்றேன். ஒரு காலத்திலே அவர்களை நாம் ஊனமுற்றவர்கள் என்று சொன்னோம். இன்றைக்கு ஊனமுற்றவர்கள் என்று சொல்ல முடியாது, மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களை ஒரு மதிப்புக்குரியதாக பேசுகின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்களிடம் ஒரு திறமை இருக்கும். என் நண்பர் வசந்தகுமாரன் தான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தார், கண் தெரியாதவன் வாசிக்கும் புல்லாங்குழலில் 7 கண்கள் என்று எழுதியிருந்தார். பார்வை இல்லை அவனுக்கு, அந்த அழகான உலகத்தை தரிசிக்க முடியாது, ஆனால் உலகத்தை மயங்கி வைக்கக்கூடிய ஆற்றல் அவனிடம் உண்டு. காணார் கேளார், காணார் கேளார், கால் மூடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர், யாவரும் வாரீர் என்று சொன்னார். என்ன அழகான சொல்லாடல்கள், மதிப்பும் மரியாதையும் மிக்க சொல்லாடல்கள், கேட்கக்கூடியவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள். இது தமிழ் கவிதை கற்றுத்தரும். இதுதான் உறவாக்கத்திற்கு அடிப்படை. பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்கள் கவிதை உறவு 54ஆம் ஆண்டு விழாமலர் நூலினை வெளியிட செவாலிய டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் முதல் பிரதியை பெறுகிற நிகழ்வை பார்த்து வருவோம். மு. அப்துல் சமது அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். தமிழர்களுக்கு ஒரு பழக்கம், அவர்கள் ஒன்று சேர்ந்து இருப்பதில்லை. அது வரலாறு தொடர்கிற எல்லா நிலைகளிலும் ஒன்று சேர்ந்து இருப்பதில்லை என்பதை இந்த தேதி வரைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்கள், மூவேந்தர்கள் அவர்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரே கோட்டிலே நின்று தமிழர்கள் என்கிற உணர்வை புலப்படுத்திய செய்திகள் அரிதினும் அரிது. பின்னாளில் வந்த தமிழ்நாடு அரசு ஊர்திகளுக்கு, பேருந்துகளுக்கு இந்த அரசர்களுடைய பெயரை வைத்தது.
ஒரு முறை கிருஷ்ணகிரிக்கு போகிற பொழுது திருவள்ளுவர் தெருவிலே நிற்கிறார். காரணம், பாண்டியனும் சேரனும் சோழனும் மோதி முப்பால் தந்த திருவள்ளுவர் அவர் தெருவிலே நிற்கிறார். எல்லாம் 3-4 பேருந்து மோதிய காரணத்தினால், ஒருவேளை அந்த அரசருடைய பெயரை வைத்த காரணத்தால் மீண்டும் மோதி பார்க்கிறதோ என்று கூட எண்ண வேண்டி இருக்கிறது. அப்படி தமிழர்கள் ஒன்றுபட்டு இருந்த காலம் இல்லை. குடவாயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு என்ன சொல்கிறதுன்னா, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஏராளமான போர்கள். அந்த போரில் சோழ அரசன் பாண்டிய நாட்டிற்குள் படையெடுத்து சென்று ஏராளமான பேரழிவுகளை செய்கிறார். என ஒரு இராணுவம் இன்னொரு நாட்டுக்குள்ளே புகுந்து போகிற பொழுது என்ன அழிவு நேரும் என்று யாருக்கும் தெரியாது. போர் மேகம் சூழ்ந்திருக்கிற காலம் இந்த காலம். நான் கூட அண்மையில் எழுதினேன், குண்டுமழை பொழியாத நாள் இல்லை, குண்டுமழை பொழியாத நாள் இல்லை, இறைவா பூகம்பத்தை கொடு எடுத்து புதைப்பதற்கு ஆளில்லை என்று நான் எழுதினேன். இறைவா பூகம்பத்தை கொடு எடுத்து புதைப்பதற்கு ஆளில்லை என்று எழுதினேன். சோழர்களுக்கு படையெடுப்பில் பாண்டிய நாடு சேதப்பட்டது, பேரழிவை சந்தித்தது. மீண்டும் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அவன் சில காலம் இருந்து படை திரட்டி அதே சோழ மண்டலத்திற்குள் படையெடுத்து வருகிறான். அங்கே பட்டினப்பாலை என்கிற பேர் இலக்கியத்தை எழுதிய அந்த புலவருக்கு சோழ அரசன் கட்டி தந்து அன்பளிப்பாக வழங்கிய 16 கால் மண்டபம், எல்லா கட்டடங்களையும் இழுத்து கொண்டு வந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனுடைய படைகள் இந்த 16 கால் மண்டபம் கடியலூர் உருத்தரங்கண்ணனார் என்கிற அந்த சங்க புலவருக்கு சோழ அரசன் கட்டித்தந்த அந்த இடத்திற்கு வருகிற பொழுது மட்டும் படைகளை சுந்தரபாண்டியன் தடுத்து நிறுத்தி, இது தமிழுக்காக தந்த அற்புதமான கட்டிடம், இது அழிக்கப்படக்கூடாது என்று போர் நடுவேயும் ஒரு தமிழின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த குடவாயில் சிவாலயத்தில் இருக்கிற அந்த அற்புதமான கல்வெட்டு சொல்கிறது. அந்த கல்வெட்டை படித்த பொழுது என்ன புல்லரிப்பும் மகிழ்ச்சியும் வந்ததோ, ஏர்வாடியாரை பார்த்த பொழுது இவ்வளவு கவிதை உறவு வந்திருக்கிறது. ஒரே பந்தி நடைபெற முடியாதிருந்த குருகுலங்கள் உண்டு நாட்டிலே. தந்தை பெரியார் அந்த பந்தி வேறுபாடு, இந்த பிறப்பில இருக்கிற வேறுபாட்டை முன்வைத்து ஒரே பாடசாலையில் ஒரே பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை அவர்களுக்கு ஓரிடம் இவர்களுக்கு வேறிடம் என்று ஒதுக்கி வைத்த பொழுது அச்சமின்றி முன்னேயும் முதுகலும் இருந்த தந்தை பெரியார் இயக்கத்தில் இருந்து வெளிவருவதற்கு காரணமாய் அமைந்தது. இது பாரபட்சம் இல்லையா? படிக்கிற பிள்ளைகளிடத்தில் என்ன வேறுபாடு இருக்கிறது, மனிதர்களிடையே என்ன வேறுபாடு இருக்கிறது என்று அண்ணல் காந்தியடிகளுக்கு ஒரு குருகுல பள்ளியை பற்றி அவர் கண்டித்து கடிதம் எழுதியதும், பிறகு அந்த கோபத்திலேயே இயக்கத்தை விட்டு வெளியே போகக்கூடிய தூண்டுகோல் நிகழ்வாக அது அமைந்தது. ஆனால் தமிழுக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்தில் நீங்க எந்த நாடு எந்த பகுதி மக்களை சேர்ந்தாலும் இந்த 3 வகையில் அடிப்படையிலே நாம் பிரித்து விடலாம், அவர்களை பார்க்கலாம். எனவே வன்மை மிகுந்த வல்லினம் அல்லது மென்மை மிகுந்த மெல்லினம், இடைத்தரப்பட்ட நடுத்தரப்பட்டு இருக்கக்கூடிய இடையினம், இரண்டையும் தனித்தனி பந்தி வைக்காமல் தமிழ் ஒன்றுதான். தா என்பது வல்லினம், மீ என்பது மெல்லினம், இழ் என்பது இடையினம். ஒரே பந்தியில் உட்கார வைக்கிற ஒரே ஒப்பற்ற மொழி செந்தமிழ் மொழி. விஐடி பல்கலைக்கழகம் நிறுவனர் வேந்தர் கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டுக்கான கவிதை உறவு விருதுகள் நிகழ்வை பார்த்து வருவோம்.
அடுத்ததாக பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்களின் சிறப்புரையை கேட்டு வருவோம். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன் பிறந்த நாள் என்று இப்படி விழாவை கொண்டாடி அதில் எழுத்தாளர்களுக்கு பரிசில் வழங்கி வருகின்றார். இவர் பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்த போது உயர் அதிகாரிகளிடம் சொல்லி வருடம் சிறந்த தமிழ் நூல்களுக்கு பாரத ஸ்டேட் வங்கியின் பரிசுகள் வழங்க ஏற்பாடு செய்தார். அப்படிப்பட்ட பரிசுகள் பெற்றவை கவிதை நூல்கள் மட்டுமல்ல, உரைநடை புத்தகங்களும் கூட. விஜிபி நிறுவனத்தின் தலைவராகிய டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் நம் தேசத்தின் கலை, இலக்கியம் ஆகிய துறைகளில் புகழ் பெற்றுள்ளவர். வெளிநாட்டினர் இவரை நன்கு அறிவார்கள். இவரும் ஒரு தனி இலக்கிய அமைப்பை நடத்தி வருகின்றார். திருவள்ளுவர் மீது மிகுந்த பற்று கொண்டுள்ள இவர் 100க்கும் மேற்பட்ட திருவள்ளுவர் சிலைகளை அயல் நாடுகளிலும் உள்ள கலை அரங்குகளில், பொது அரங்குகளில் ஸ்தாபித்து வருகின்றார். இவர் ஒரு கவிஞரும் கூட. அடுத்ததாக விஜிபி உலக தமிழ் சங்கம் நிறுவனர் செவாலியர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களின் சிறப்புரையை கேட்டு வருவோம். எனக்கு 90 ஆண்டுகள் ஆகின்றன. இறைவன் அருளால் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இங்கு 2 இஸ்லாமிய ஐயா அவர்களாம் மிக அற்புதமாக எல்லோரும் அறியக்கூடிய அளவில் பேசினார்கள். அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நமது ஐயா பட்டு ஐயா அவர்கள் இந்த தம்பதிகளை வாதித்து இலக்கிய சொற்பொழியாக்கின மாதிரி இருந்தது. மேலும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள், சான்றோர் பெரிய மக்கள் எல்லோரும் அன்புக்குரிய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் பேரில் ஒரு தனி அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவார்கள். அவர் நெல்லை சீமையிலே பிறந்தாலும் அவர்கள் துணைவியார் நாகர்கோவில், இருவரும் இணைந்து இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது அன்பான நல்வாழ்த்துக்களையும், நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும், தமிழ் பணி ஆற்ற வேண்டும், தமிழனாக நாம் இருக்க வேண்டும், தமிழை உலகமெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். நான் தமிழ் வள்ளுவத்தை எடுத்து செல்லும்போது நமது ஐயா விஸ்வநாத ஐயா வந்திருக்கின்றார்கள். பல நாடுகளில் அதை வைக்கும் பொழுது அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆக உலகமெல்லாம் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் மக்கள் வளர்ந்து வாழ வேண்டும், அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற முக்கிய கருத்தாக தான் இன்று ஏறக்குறைய 220 வள்ளுவர் சிலையை நான் உலகமெல்லாம் அனுப்பித்து. அடுத்ததாக விஐடி பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் கல்வி முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களின் சிறப்புரையை கேட்டு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது 2வது இடத்தில் இருக்கிறோம். பொருளாதாரத்தில் ஜிடிபி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அதில் மராட்டிய மாநிலம் முதலிடத்திலேயும் நாம் 2ஆம் இடத்திலேயும் இருக்கின்றோம். தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் என்று பார்த்தோமானால் மராட்டிய மாநிலத்திற்கு நாம் மேலே இருக்கின்றோம். இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் $3000, தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $6800. ஒரு காலத்தில் தமிழகம் பின்தங்கி இருந்தது. எத்தனை பேர் நீங்கள் பழைய வரலாற்றை படித்திருப்பீர்கள் என்று தெரியாது. 1960 வரை யூபியும் பீகாருமே நமக்கு மேலே இருந்தார்கள். வங்காளம் நமக்கு மேலே இருந்தது, யூபி மேலே இருந்தது, பீகார் மேலே இருந்தது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு வளர ஆரம்பித்தது. அதற்கு அடிக்கோல் நாட்டியவர் பெருந்தலைவர் காமராஜ் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அது தொடர்ந்தது. அதற்கு பின்னாலே வந்த அறிஞர் அண்ணா அவர்களும் எல்லோருமே
இந்த வளர்ச்சிக்கு பாடுபட்டார்கள். அதனுடைய விளைவுதான் தனிநபர் வருமானத்தில் வர வேண்டுமானால் கல்வியிலே நாம் முன்னணியிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தனிநபர் வருமானம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதேபோல் தொழில் வளர்ச்சியும் வேண்டும். தொழில் வளர்ச்சியிலே நாம் முதல் இடத்தில் இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்தவரை. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இது போதுமா என்றால் போதாது. காரணம், வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற மற்ற பீகார், யூபியை பார்த்தா நாம் வளர்ந்த மாதிரி தெரியும். ஐரோப்பிய நாடுகளே, அமெரிக்காவை பார்த்தால் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியும். உலகத்தில் முன்மாதிரி நாடுகள் என்று அழைக்கப்படுபவை நார்டிக் கண்ட்ரீஸ் என்று சொல்வார்கள். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து இவைகளைத்தான் நார்டிக் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுவது. அவர்கள் மற்ற நாடுகளை விட எல்லாவற்றிலும் முன்னேறியவர்கள். பொருளாதாரத்திலும் முன்னேறியவர்கள், மக்களாட்சி மேம்பாட்டிலும் முன்னேறியவர்கள். அமெரிக்காவை விட அவர்கள் மேலே இருப்பார்கள், ஜெர்மனியை விட மேலே இருப்பார்கள். அதேபோல் மக்களை காப்பாற்றுவதிலும் பிறந்ததிலிருந்து கடைசி நாள் வரை ஒவ்வொருவரையும் பார்த்து கொள்கின்ற பொறுப்பு அரசுக்கு உண்டு. வேறு எந்த நாட்டில் அது கிடையாது. இந்த நார்டிக் கண்ட்ரிஸ் தான் முதலே ஆரம்பித்து செய்தார்கள். அவையெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் இன்னும் நிறைய முன்னேற வேண்டும் என்று நமக்கு தோன்றும். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், நம்முடைய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் தைரியமாக, துணிச்சலாக இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அரசு என்ன நினைக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் எழுதுபவர்கள் தான் கவிஞர்களும் எழுத்தாளர்களும். ஆகவே தான் இதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நாம் கல்வியிலே, உயர்கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றோம். ஒரு இந்திய நாடு என்று பார்த்தீர்களானால் பின்தங்கிய நாடு இது. ஆங்கிலத்தில் GER என்று குறிப்பிடுவார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதில் இருந்து 23 வயது வரை எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்பது வைத்து இந்த GER கணக்கு போடப்படுகிறது. வளர்ந்த நாடுகளெல்லாம் இது 60% 100% வரை இருக்கிறது. நாம் 28% இருக்கிறோம் இந்திய சராசரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் 47%. ஆனாலும் அது போதாது. மற்ற நாடுகளைப் போல நாமும் வளர வேண்டும். ஐரோப்பிய நாடுகளெல்லாம் 75% மேலே இருக்கின்றன. நான் குறிப்பிட்ட இந்த நார்டிக் கண்ட்ரீஸ், இந்த 6 நாடுகளும் எல்லாமே 75% மேலே தான். அங்கே மக்கள் உரிமையும் அவர்களுக்கு தெரியும், கடமையும் அவர்களுக்கு தெரியும். நம்முடைய நாட்டிலே உரிமைகளை மட்டும் அறிந்து வைத்துக்கொண்டு கடமையை செய்யாமல் இருந்தால் அந்த நாடு முன்னேறாது. ஆக அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். எல்லா இலவசங்களையும் அறிவிக்கிறார்கள், நான் பார்த்தேன். யாரும் கல்வியை மட்டும் இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற அரசாங்கம் இல்லை. கல்விதான் நமக்கு நிரந்தர செல்வம். அதை வைத்துத்தான் குடும்பம் வளரும், சமுதாயம் வளரும், நாடும் வளரும். அதற்கு இதுவரை எந்த அரசும் முழுமையாக செய்யவில்லை, ஓரளவுக்கு செய்கிறார். ஒரு 50 நாடுகள் உலகத்தில் உயர்கல்வி வரை இலவசமாக கொடுக்கிறார்கள். ஒன்று மொத்தமாகவே இலவசமாக இருக்கும், இல்லையானால் ஒரு பகுதி இலவசமாக இருக்கும், ஒரு பகுதி கடனில்லா, வட்டியில்லா கடனாக கொடுப்பார்கள். அதற்கு ஏற்பாடு செய்வார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏன் நம்முடைய நாட்டிலே வரக்கூடாது? அதை ஏன் நாம் வலியுறுத்தக்கூடாது? அதுதான் நான் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கேட்டுக்கொள்வது. மக்களுக்கு நீங்கள் எதையும் இலவசமாக கொடுக்க வேண்டாம். வேட்டி வேண்டாம், சேலை வேண்டாம், மிக்சி வேண்டாம், கிரைண்டர் வேண்டாம், கல்வியை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார். அடுத்ததாக 2026 கவிதை உறவு விருது பெற்றவர்கள் சார்பாக கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களின் ஏற்புரையை கேட்டு வருவோம். உச்சி புகழ் கொண்ட உயிர் தலைவா ஒரு வருத்தம் என்று தொடங்கினேன். அவை அமைதியாகிவிட்டது. பிறந்த நாள் விழாவிலே எடுத்த எடுப்பிலே வருத்தம் என்று தொடங்குகிறானே என்று. உச்சி புகழ் கொண்ட உயிர் தலைவா ஒரு வருத்தம், அச்சுப்பழை கண்டேன் அழைப்புதலில் என்றேன். நம்முடைய முன்னாள் துணைவேந்தருக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் எதை வேண்டுமானாலும் பொறுத்தாற்றிக் கொள்வார். அச்சுப்பிழை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கடுமையான சினத்துக்கு உட்படுவார்.
உச்சிப்புகழ் கொண்ட உயிர் தலைவா ஒரு வருத்தம் அச்சுப்பொழை கண்டேன் அழைப்பதில் வேறென்ன 25 என்பதனை 75 என போட்டால் சரியா பிழைதானே தமிழுக்கு மூப்புண்டா என்று அவருடைய 75வது பிறந்தநாள் விழாவிலே நான் கேட்டேன். அவர் மகிழ்ந்தார், அவையும் மகிழ்ந்தது. இங்கே அப்படித்தான் ஏர்வாடியாரை பார்த்து நாமெல்லாம் கேட்க தோன்றுகிறது. 29 என்பதனை 79 என போட்டால் சரியா பிழைதானே தமிழுக்கு மூப்புண்டா என்று. ஆனால் நமக்கு தொடர்ந்து வியப்பை இந்த அவை வழங்குகிறது. இவருக்கு 79 என்றால் ஐயா வேந்தர் 88 என்கிறார். ஐயா 88 என்றால் ஐயா நம்முடைய பெருமதிப்பிற்கு வணக்கத்திற்குரிய நல்லி ஐயா அவர்கள் 90 என்கிறார். அவர்தான் 90 என்றால் அழைத்தவுடன் 2-3 முறை மேடைக்கு இளைஞனைப் போல் ஓடி வந்த ஐயா இயக்குனர் சிகரம் எஸ்பி முத்துராமையன் அவர்களுக்கு 92 வயதுக்கு மேல் என்கிறார்கள். ஆக ஒரு 60-70 வயதுக்கு உட்பட்டவர்களை விட இளைஞர்களாக இங்கே யார் காட்சியளிக்கிறார்கள் என்று சொன்னால் 1000 பிறை கண்ட இந்த இளைஞர்கள் தான். இவர்களெல்லாம் வந்து அமர்ந்திருக்கிற இந்த அவையில் ஏர்வாடியாருக்காக இவ்வளவு கூட்டம் வந்தது என்று நம்முடைய கவியருவி ஐயா, கவிப்பேரருவி அப்துல் காதர் ஐயா உள்ளிட்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்தோம். அவர் கவிஞர் என்பதற்காகவா, சிறந்த படைப்பாளர் என்பதற்காகவா, சிறந்த இதழாசிரியர் என்பதற்காகவா? அல்ல அல்ல, ஒரு மிகச்சிறந்த மனிதர் ஏர்வாடியார் என்பதற்காக அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். அடுத்ததாக சிறந்த நூல்களுக்கு பரிசுகள் வழங்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் மா ராசேந்திரன் அவர்களின் சிறப்புரையை கேட்டு வருவோம். ஆதிகாலம் தொட்டே கவிதைக்கும் உறவுக்குமான தொடர்பு இருக்கிறது. அதை 54 ஆண்டுகளுக்குள் சுருக்கிவிடக்கூடாது என்பதனால்தான் இது தொடர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கிறோம். நண்பர்களே, கவிதைக்கும் உறவுக்கும் அடிப்படை உணர்ச்சி என்பது இல்லையா? கவிதைக்கும் உணர்ச்சி வேண்டும், உறவுக்கும் உணர்ச்சி வேண்டும். இந்த ரெண்டுக்குமான அடிப்படை புள்ளி உணர்ச்சியாக இருக்கிறது. கவிதை உணர்ச்சிகளின் கொள்கலனாக இருக்கிறது, நினைவு ஆலயமாக இருக்கிறது. கவிதை என்பது உறவுகளினுடைய வீரியத்தை, நினைவை கட்டமைக்கிறது. தொடர்ந்து காப்பாற்றப்படுவதற்கு கவிதைகள் தேவைப்படுகின்றன. உறவுகளை சொல்லாத கவிதைகள் எதுவும் இல்லை என்பதை வாணியம்பாடியிலிருந்து வந்தோர் முதற்கொண்டு இங்கே இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு வகையில் சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார்கள் இல்லையா? உறவுகளை பற்றி சொல்வதற்குத்தான் கவிதை. கவிதைகள் உறவுகளை வளர்க்கின்றன இல்லையா? ஆகவே கவிதை உறவு என்பது நாம் இரண்டையும் ஒன்றாக்கி அதன் மூலம் ஒரு உறவை வளர்த்து கொள்வோம் என்பதாக ஆகிறது. இப்படி பாருங்களேன், ஒரு பக்கத்தில் சமத்துவம் பேசுகிற மாதிரி எல்லோரும் அமர்ந்திருக்கும்படியான ஒரு விழாவாக இது இருக்கிறது என்று சொன்னார்கள். இது இன்றைக்கு நேற்றல்ல. கவிதைக்கும் இந்த சமத்துவத்துக்குமான உறவு என்பது சங்ககாலம் தொட்டே நமக்கு இருக்கிறது. இவர் யார் என்குவையாயின் இவரே ஊருடன் இரவலருக்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈத்த செல்லா நெல்லிசை படுமணி யானை பரம்பிற்கோமான் பாரி மகளிர். பாரி இறந்த பிறகு பாரி மகளிரை அழைத்து கொண்டு இருங்கோவேல் அரசனிடம் ஒப்படைக்க வந்தவர் கபிலர். அவர் யார் சொல்லுகிறார்? தேரை முல்லைக்கு கொடுத்து ஊரை இரவலர்களுக்கு புரவலர்களுக்கு கொடுத்து விட்டு வந்த அந்த பாரியினுடைய மகளிர் இப்போது அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள். உறவு இல்லையா அது? ஆனால் இங்கே ஒரு சமத்துவம் இருக்கிறது. என்ன என்றால், யார் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் கபிலர். கபிலர் யார் தெரியுமா? அந்தணன் புலவன் கொண்டு வந்தனனே. நீ அந்தணன், ஆனால் பாரி அந்தணன் இல்லையே. ஆனால் பாரி மகளிரை அழைத்து கொண்டு நீ எப்படி வரலாம் என்பதாக ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு கபிலர் சொல்கிறார், அந்தணன் புலவன் கொண்டு வந்தனன். ஏன் தெரியுமா? தந்தை தோழன், பாரி எனக்கு தோழன், அதனால் இவர் என் மகளிர். எங்கெங்க பார்க்க முடியும்? இந்த உறவை சொல்லுவது கவிதையாக இருக்கிறது இல்லையா? எப்போதும் இந்த கவிதை இந்த உறவை சொல்வதனால்தான் அந்த உறவுகளை போற்ற வேண்டும் என்று நாம் இப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உறவுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு கவிதைகள் தேவைப்படுகின்றன. அடுத்ததாக சிறந்த நூல்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வை பார்த்து வருவோம்.
ராதாகிருஷ்ணன் அவர்களின் ஏற்புரையை கேட்டு வருவோம். ஆகச்சிறந்த ஆளுமைகள் மேடையில் அமர்ந்திருக்கிற போது அவர்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கிறோம் என்பதை விட அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை சிறப்பித்திருக்கிறார்கள். நான் நீண்ட காலமாகவே பெரிதும் விருப்பப்பட்ட அப்துல் காதர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியது எனக்கு பெருமை. அதே போல் சமத் ஐயா அவர்களும் எங்கள் ஊர்க்காரர் கவிதை உறவு இதழில் இந்த நிகழ்ச்சி குறித்து எழுதுகிற போது மறவாமல் உங்கள் அத்துணை பேரையும் நான் எழுதுவேன் என்பதாக சொல்லி அடுத்த ஆண்டு நாம் அத்துணை பேரும் சந்திப்போம், இதே மகிழ்ச்சியோடும் இதே நிறைவோடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கவிதை பித்தன் அவர்களை இன்றைக்கு இந்த நூலுக்கான பரிசுகளை அவரிடமிருந்து பெறுகிற போது ஒரு பல்கலைக்கழகமே இந்த பரிசினை பெற்ற உணர்வை நான் பெறுகிறேன். அந்த பரிசுக்கு ஆதரவாளர்கள் அத்துணை பேருமே மிகச்சிறந்த மனிதர்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆண்டு சந்திப்போம், அதற்கடுத்த ஆண்டுகளும் சந்திப்போம், ஆண்டுதோறும் சந்திப்போம். ஆண்டுதோறும் சந்திப்பதற்கான ஆயுள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதை உறவு 54ஆம் ஆண்டு விழாமலர் வெளியீடு. கவிதை உறவு விருதுகள் 2026 மற்றும் கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் 79வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சான்றோர் பெருமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அதனை கண்டோம். மீண்டும் இது போன்று ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.